Hi, I'm Vidya Sankar. I'm bringing the wife's light to London on the 26th of April to the Copper Box Arena. Don't forget, book your tickets. Come there, be there, enjoy the music, and most importantly, let's fight together. Okay? See you there. வணக்கம். மற்றொரு உண்மை நலசர நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கின்றோம். ஈழத்தமிழர்களுக்கு முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையின் குறியீடு, அதேபோல சிங்கள தேசத்தின் இளைஞர்களுக்கு படலந்த அரச படுகொலையின் குறியீடாகி இன்று பெரும் பேசுபொருளாகி இலங்கை அரசியலில் உருத்திரண்டிருக்கின்றது. ஆயினும் பட்டலந்த ஒரு பெரும் இடிமுழக்கமாக அதிர்வலைகளை ஏற்படுத்தினாலும் பட்டலந்தைக்காக பெருமழை பெய்வதற்கான எந்த சாத்தியங்களும் தென்படவில்லை. அதுக்கான வாய்ப்புகளும் அரிதினும் அரிதாகவே உள்ளது. சிங்கள இளைஞர்களின் படுகொலை என்கின்ற பெருங்கருமேகம் சிங்கள அரசியலில் கவிழ்ந்துள்ளது. ஆயினும் அதுக்கு மேலாக கட்சிகளினதும் தலைவர்களினதும் அதாவது ஆட்சி அதிகாரத்தை தக்கவைப்பதற்கான அரசியல் செயற்பாடு என்கின்ற பெரும் காற்று வேகமாக வீசுவதனால இந்த கருமுகில்கள் சிங்கள தேசத்தில் நிகழ்ந்த மனித படுகொலைகளுக்கு நீதி என்கின்ற மழையை அரசியல் அதிகார சுகம் என்னும் சூறாவளியினால் அடித்து செல்லப்படும் என்பதே யதார்த்தமானது உள்ளது. பட்டலந்த விசாரணைக்கு அதாவது தமிழர் நாட்டு வழக்கில் எண்ணெய் செலவு பிள்ளை வளப்பில்லை என்ற பழமொழிதான் பொறிந்து வருகின்றது. நிகழ முடியாத பட்டலந்த விசாரணை பற்றி சற்று பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அரசறிவியல் அரசு என்பது மக்களை ஒழுங்குபடுத்தி கட்டுப்படுத்துகின்ற நிறுவனம் என வரையறுக்கப்படும். ஆயினும் அந்த நிறுவனத்தை இயக்குவது அரசாங்கம். அந்த அரசாங்கம் மக்களை ஒடுக்கும் இயந்திரமாக உள்ள அரசை ஓட்டி செல்லும் சாரதியாகவே தொழில்படும். அதற்கு இன்றைய இலங்கையின் என்பிபி அரசாங்கம் விதிவிலக்கல்ல. இலங்கை அரசு இறைமை என்கின்ற அதிகாரத்தை தன்னகத்தை கொண்டுள்ள என்ற அடிப்படையில் அதாவது அரசு இயக்கும் கருவியாகிய அரசாங்கம் விதிக்கின்ற சட்டங்களை மீறுவோரை இறைமை என்கின்ற அதிகாரத்தை பயன்படுத்தி தயவு தட்சணை இன்றி அடக்கி ஒடுக்கும் இந்த அரசியல் அதிகார கோட்பாட்டினை, அதாவது அனுமதி பத்திரத்தினை அரசாங்கம் கொடுத்திருப்பதனால் சர்வதேச தலையீடுகளையும் மனித உரிமை மீறல்களையும் அந்த மனித உரிமை நிறுவனங்களின் அழுத்தங்களையும் இலகுவாக கடந்து செல்லும் அந்த இறைமை என்கின்ற அதிகாரம் அரசுக்கு காதுகாப்பளிக்கும் கேடியமாக தொழிற்படுகிறது. மக்களின் நியாயமான போராட்டங்கள் மீதும் மனித உரிமை குரல்கள் மீதும் அந்த இறைமை என்கின்ற மட்டமற்ற அதிகாரத்தை அவ்வப்போது அரசாங்கங்கள் பிரயோகிக்கின்றன. இத்தகைய பிரயோகங்களின் உச்சநிலையில் பெரும் மனித பேரவலங்கள் நிகழுகின்றன. அவற்றில் இனப்படுகொலை, அரசியல் படுகொலை அல்லது வர்க்க படுகொலை, அரசு படுகொலை இவ்வாறு பல்வகையாக பகுத்து அழைக்கப்படுகிறது. அந்த வகையில் இலங்கையில் இத்தகைய கொலைகள் இரண்டு வகையில் நிகழ்ந்திருக்கின்றன. இந்த படுகொலைகள் சிங்கள பெரும்பான்மையினரை கொண்ட அரசாங்கங்கள் அளவால் சிறிய தமிழ் தேசிய இனத்தின் மீது மேற்கொள்ளுகின்ற படுகொலைகளை இனப்படுகொலை என்று அழைக்கப்படுகிறது. அதே நேரம் சிங்கள தேசத்தில் சிங்கள இளைஞர்கள் இடதுசாரி அரசாங்கத்தை அமைப்பதற்காக அரசுக்கு எதிராக போராடிய போது சிங்கள இளைஞர்களை கொன்று குவித்தது என்னும் ஒன்று என்று அழைக்கப்படுகிறது. இந்த பொதுவாக மேம்போக்காக அரசாங்கம் ஒன்று அதன் சொந்த குடிமக்களை கொன்று குவிப்பதை குறிக்கும் என பலரும் விளிக்கின்றார்கள். ஆகவே மக்கள் கொலை அல்லது அரசால் செய்யப்படும் மக்கள் படுகொலை என தமிழில் வியாக்கியானம் படுத்தலாம். அதாவது அரசு அல்லது கிராமம் செலுத்தும் அதிகாரம் செலுத்தும் அரசாங்கம் அல்லது நிர்வாக அமைப்புகள் சட்ட விரோதமான முறையில் திட்டமிட்ட வகையில் மாறுபட்ட கருத்தியலை கொண்டுள்ள தன்னுடைய மக்களை கொன்று அளிக்கும் செயல்பாடுகளை குறிக்கும். அமெரிக்க அரசியல் அறிஞர் J.R. ட்ருமிமியல் என்பவர் சொல்லுகிறார், டெமோசைட் என்ற சொல்லை உருவாக்கி அரசாங்கத்தினால் நிகழ்த்தப்படுகின்ற கொலைகளை விவரிப்பதற்காக அதை பயன்படுத்துகின்றார்கள். இந்த சொல் இலங்கையின் ஜேவிபியினர் கொல்லப்படுவதற்கு பயன்படுத்தக்கூடிய பொருத்தமான சொல்லாக அமைகிறது. எனவே ஜேவிபியினர் மீது அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்பட்ட அந்த அரசியல் படுகொலையை டெமோசைட் என்று அழைப்பதே மிகச் சரியானது. அந்த வகையில் பட்டலந்தையில் சிங்கள இடதுசாரி இளைஞர்களுக்கும் அவர்களுடைய ஆதரவாளர்களுக்கும் அதன் ஆதரவாளர்கள் என்று சந்தேகத்துக்குள்ளானவர்கள் மீதும் நிகழ்த்தப்படுகின்ற சித்திரவதைகள், படுகொலைகள் என்பவற்றை உள்ளடக்கிய டெமோசைட்
வயிற்றிற்கான நீதி விசாரணை எவ்வாறு நிகழும் என்பதே இன்று உள்ள பெரும் கேள்வியாகும். இப்பொழுது படலந்த இந்த நீதி விசாரணை என தொடங்கினால் இலங்கையில் பெரும் பூதங்கள் கிளம்பி இருக்கின்றன. அதனை இன்று எம்பிபிக்கள் இப்போது படலந்த டெமோசைட்டுக்கு நீதி விசாரணை என தொடங்கினால் இலங்கையில் பல விடயங்கள் நகர்வுகளாக நகர்ந்து கொள்வதால் அரசாங்கத்தால் தாங்கிக் கொள்ள முடியாத என்பதுதான் உண்மை தன்மையாக இருக்குது. நடைமுறையில் பெயரளவிலும் விசாரணை ஆணைக்குழு அறிக்கை என பலவாறு பேசலாம், கூட்டங்கள் நடத்தலாம், அறிக்கைகளை விடலாம், ஆர்ப்பாட்டங்கள் ஊர்வலங்கள் நடத்தலாம். இவை எந்த பயனையும் தரப்போவதில்லை. ஆனால் இலங்கை அரசியலில் இன்று சக்தி படைத்த அல்லது இலங்கை அரசை நிர்ணயம் செய்யக்கூடிய வகையில் எழுதப்படாத ஜாப்பாக தொழில்படும் பௌத்த மகாசங்கமும் அரசாங்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய பிரம்மாண்டமான இராணுவமும் அடுத்தடுத்தபடியாக அரசியல் ராஜதந்திர வட்டாரங்களும் ஊடகங்கள் உள்ளன. இவற்றினை மீறி இன்றைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினாலோ அல்லது நாடாளுமன்றத்தினாலோ எதையும் இலங்கையில் நடைமுறைப்படுத்திவிட முடியாது என்பதுதான் உண்மை. இங்கே முதற்கட்டமாக விசாரணை என்று வந்துவிட்டால் குறிப்பிட்ட கொலைகளுடன் சம்பந்தப்பட்டவர்கள் இன்று உயிருடன் இல்லை என்பது முதலாவது தடைக்கல். அதையும் தாண்டி விசாரணை முன்னெடுத்தால் இன்று இலங்கை காவல்துறையினரும் இராணுவத்தினரும் இருக்கின்ற உயர்நிலை பதவிகள் அதிகாரிகள் என அனைவரும் நீதிமன்றத்தை முன்னிறுத்த வேண்டிய நிலை ஏற்படும். இவ்வாறு இலங்கை பாதுகாப்பு படை பிரிவுகளில் உயர் அதிகாரிகளை வல்லமை வாய்ந்தவர்களை நீதிமன்றத்தில் நிறுத்தக்கூடிய வல்லமை இன்றைய அரசாங்கத்துக்கு இல்லை, இலங்கை நீதித்துறைக்கும் கிடையாது. இலங்கை நீதித்துறை இத்தகைய தகுதி நிலையை இழந்திருக்கின்றது என்பதற்கு நல்லதொரு உதாரணம் முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகாவின் ஃபீல்டு மார்ஷல் பட்டத்தை நீதிமன்றத்தில் நிறுத்தி ஒரு ஜனாதிபதி பறித்திருந்தார். அடுத்து வந்த ஜனாதிபதி அதே நீதிமன்றத்தில் நிறுத்தி அவரை நிரபராதி என்று சொல்லி அவரை விடுதலை செய்து அவருக்கான அந்த பட்டத்தை கொடுத்திருக்கின்றார். அவருக்கான பீல்மாஸ் பட்டத்தை திரும்பி கொடுத்தது என்பதே இங்கு போதுமான சான்று. அதே போல சாவகச்சேரி மெரிசுயல் படுகொலைக்கு காரணமான இராணுவத்தினரை நீதிமன்றத்தில் நிறுத்தி நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை ஒரு ஆண்டுக்குள்ளேயே இலங்கை ஜனாதிபதியால் பொது மன்னிப்பு வழங்கப்பட்டு தண்டனையிலிருந்து விடுவிக்கப்பட்டார். இத்தகைய அரசியல் கலாச்சாரம் உள்ள இலங்கையில் நீதித்துறையால் எத்தகைய நீதியான தீர்ப்பை வழங்க முடியாது. அதையும் மீறி தீர்ப்பை வழங்கினால் அந்த தீர்ப்பை இல்லாது ஒழிக்கின்ற அதிகார வரம்பை ஜாப்பின் மூலம் ஜனாதிபதி கொண்டிருக்கிறார். ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் மூலம் குற்றவாளியை விடுவிக்க முடியும். நீதித்துறையாளர்களை அதாவது நீதித்துறையின் கையாகால தன்மைக்கு அதுவும் ஒரு சான்றாகும் என்ற விடயத்தை இங்கு சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கண் முன்னே இருக்கின்றது இவ்வாறான சான்றுகள். இவை எல்லாவற்றையும் மேலாக படலந்தை படுகொலைக்கான சாவுமணி என்பது தமிழ் மக்கள் மீதான இனப்படுகொலை தான். தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட இந்த இனப்படுகொலைக்கு தீர்வு ஏதும் இல்லாமல் படலந்த படுகொலைக்கு நீதி விசாரணை கிடையாது என்பதே உண்மையாகும். இலங்கை அரசு சரி, அரசாங்கமும் சரி, தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட இனப்படுகொலைக்கான நீதி விசாரணையோ அல்லது அதுக்கான தீர்வு எதையும் மேற்கொண்டிருக்கவில்லை. அந்த நிலையில் இலங்கையில் படலந்த நடைபெற்ற மனித உரிமை மீறல்கள் பற்றி எத்தகைய ஒரு நீதி விசாரணையை மேற்கொள்ள முடியாது. அவ்வாறு ஒரு விசாரணை மேற்கொள்ளப்பட்டால் தமிழர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட படுகொலைக்கு நீதி விசாரணை வேண்டும் என்ற வலுவான குரல்கள் உள்நாட்டிலும் மட்டுமல்ல சர்வதேச மட்டத்திலும் எழும். அது ஐநா வரை எதிரொலிக்கும். ஆகவே படலந்தை வதை முகாமில் சித்திரவதைக்குள்ளான கொல்லப்பட்ட சிங்கள இளைஞர்களுக்கு நீதி கேட்க போய் தமிழர்களுக்கு நீதி வழங்க வேண்டிய நெருக்கடியில் இன்றைய அரசாங்கம் சிக்க வேண்டி வரும் என்ற நிலை இருக்கிறது. தமிழர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட இனப்படுகொலை தான் என நிரூபிக்கப்பட்டால் அதுக்கு தீர்வு பிரிந்து செல்வதுதான் தீர்வாக அமையும். ஆகவே தமிழர் மீதான படுகொலைகளுக்கு விசாரணை இலங்கையில் ஒருபோது நடத்த முடியாது என்றால் ஜேவிபி இளைஞர்கள் மீதான விசாரணையை இவர்களுக்கான நீதியை இப்போது தமிழர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட இனப்படுகொலையை தடுக்கின்றது அல்லது மறுக்கப்படுகின்றது என்று சொல்வதே பொருத்தமானது. அவ்வாறு இலங்கையின் பொருளாதார நெருக்கடி என்றாலும் சரி, மனித உரிமை மீறல்கள் என்றாலும் சரி, படுகொலைகளுக்கான நீதி விசாரணைகள் என்றாலும் சரி, புதிய அரசியல் ஜாப்பு உருவாக்கம் என்றாலும் சரி, ஈழத்தமிழருடைய தேசிய இன பிரச்சனையை தீர்க்காத வரைக்கும் இலங்கையில் ஏற்படுகின்ற எந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுவிட முடியாது. இன்றைய அனுரகுமார அரசும் அது நாடாளுமன்றமும் ஈழத்தமிழர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட படுகொலைக்கு விசாரணை நடத்த தயார் இல்லை என்பது மட்டுமல்ல, அதுக்கான மனப்பாங்கும் அவர்களிடம் இல்லை. தமிழ் மக்களுக்கு நீதியும் இல்லை, தீர்வும் இல்லை, அதுக்கான முன்னெடுப்புகள் எதுவும் இல்லை. அவர்கள் முன்வரவும் தயாராக இல்லை. என்னதான் நடந்தாலும் அவர்கள் ஒருபோதும் முன்வர மாட்டார்கள். அவ்வாறு முன்வராதவர்கள் எப்படி படலந்த விசாரணை அதாவது படுகொலைக்கு நீதி விசாரணை நடத்த துணிவர்? இங்கே கொடுமை என்னவெனில், கடந்த கால ஆட்சியாளர்களை பழிவாங்க புறப்பட்ட ரணில் விக்ரமசிங்கவை அம்பலப்படுத்த முனைந்த என்பிபி தற்போது சிக்கலுக்குள்ள வந்திருக்குது. நம் தோழர்கள் கொல்லப்பட்டதையும் சித்திரவதை செய்யப்பட்டதையும் கண்கண்டு சாட்சியாக இருக்கும் ஜேவிபியினர் தம் தோழர்களுக்காக குரல் கொடுக்க முடியாது. இவ்வாறான அதாவது
ஆப்பு இழுத்த குரங்காக இலங்கை அரசாங்கத்தை பொறுப்பேற்று அதிகார சுகத்தில் தலைமைத்துவ சிம்மானசத்தில் மாட்டிக்கொண்டு விட்டனர் என்பதே உண்மையாகும். எனவே பட்டளந்த விசாரணை என்கின்ற பெருமிடி முழக்கம் சிங்கள இனத்துக்கு நீதி எனும் மலையை ஒருபோதும் தரப்போவதில்லை என்பதை தான் இங்கு நாம் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இதைத்தான் பல அரசியல் ஆய்வாளர்கள் கருத்துக்களாக முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த பட்டளந்த விசாரணை சார்ந்து நிறைய புதிய புதிய தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. என்ன நடக்கப் போகின்றது, அந்த விசாரணை எவ்வாறு நகரப்போகிறது, தமிழர்கள் சார்ந்து உரிமைகளுக்கு இல்லாத தமிழர்களுடைய இனப்பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குமா, விசாரணை நடத்தப்படுமா என்கின்ற மிகப்பெரிய கேள்விகளோடு இருக்கின்ற நிலையில் இங்கிலாந்து ஆனது இங்கு ஒரு தடை உத்தரவை பிறப்பித்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று முன்னாள் இராணுவ தளபதிகள், அதே போன்று படை தளபதியாக இருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கான தடை உத்தரவு ஒன்றினை பிறப்பித்திருக்கின்றது. இது சார்ந்து இதனுடைய நகர்வுகள் எல்லாம் எப்படி நகரப்போகுது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றும் ஒரு உண்மை நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.